வணக்கம். என் பெயர் பிரபாகர். 90களில் நடந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். தஞ்சாவூர் அருகே திருவையாறு தான் என் ஊர். வெளிநாடு சென்று வந்த பிறகு 1995இல் கார் வாங்கி வாடகைக்கு ஊரில் ஓட்டி வந்தேன். அச்சமயம் தஞ்சையில் உலகத்தமிழ் மாநாடு நடந்து கொண்டிருந்தது. பஸ் பள்ளி அக்கராரம் என்னும் ஊர் வரை தான் செல்ல முடியும். மாலை திருவையாறில் கார் நிறுத்தும் இடத்தில் நின்று கொண்டிருக்க ஒருவர் சைக்கிளில் அவசரமாக வந்தவர், தம்பி கார் வேண்டும் என கேட்டார். அவசரம், என் தங்கைக்கு பிரசவ வலி, தஞ்சாவூர் பெரியாஸ்பத்திரி போக வேண்டும் என கேட்க உடனே புறப்பட்டேன். அந்த பெண்ணையும் வீட்டில் உள்ளவர்களையும் ஏற்றிச் சென்று கொண்டிருக்க வழியில் கண்டியூர் எனும் கிராமத்தை கடந்து செல்கையில் அந்த ஊரில் சுத்து குளத்தாங்கரை எனும் பகுதியில் திரும்பும் வேளையில் காரின் உள்ளேயே குழந்தை பிறந்துவிட்டது. பிறகு ஆஸ்பத்திரியில் சேர்த்த பின் தாயும் சேயும். அச்சமயம் கார் கழுவுமிடமெல்லாம் வரவில்லை. இரவானது. வரும் வழியில் கரந்தட்டாங்குடியில் எனும் ஊரில் ஆற்றங்கரையில் காரை கழுவி கொண்டிருக்கையில் ஒரு பெண் தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்து கொண்டு வந்தவர் என்னிடம், அண்ணா பஸ் ஏதும் வரவில்லை, போகும் வழியில் கண்டியூரில் இறங்கிக் கொள்கிறேன் என்றார். நானும் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டேன். சாலையில் மக்கள் நடமாட்டம் இல்லை. காரினுள் வித்தியாசமான வாசனையாக ஏதோ வருகிறது. வண்டியை சரியாக கழுவவில்லை என நான் நினைத்து கொண்டிருக்க அதே சுத்து குளத்தங்கரை 3 கிலோமீட்டர் முன்னால் ஏதோ என்னை மின்னல் வேகத்தில் கடந்து சென்றது. காரை நிறுத்தவில்லை. காரின் முன்னே ஒரு உருவம் போய் கொண்டிருக்கிறது. திடீரென என் கண் பின் இருக்கையில் சென்றது. அதிர்ச்சி, அந்த பெண்ணை காணவில்லை. மெதுவாக வண்டியின் வேகத்தை குறைத்தேன். சடாரண இருள் பகுதியில் தூரத்தில் மரத்தடியில் யாரோ வண்டியை கை காட்டி நிறுத்த சொல்கிறார்கள். சரியாக தெரியவில்லை. சாலையில் அருகே நெருங்க மரத்தடியில் நிற்கின்ற பெண் யாரும் இல்லை. வண்டியில் வழியில் ஏறி வந்தவர். புரிந்து கொண்டேன். காரின் விளக்கொளியில் அப்படியே புகை போல மறைந்து விட்டது. இன்றைக்கும் அந்த பகுதிக்கு சென்றாலே அந்த நினைவுகள் வந்துவிடும். இப்பவும் அப்படியே இருக்கின்றது. சுற்றியும் வயல் வழியாக எதுவும் மாறவில்லை. மீண்டும் ஒரு சுவையான கதையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.